ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 22 வசனம் 19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என்பதே. எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதே. இதை குறித்து ஆவியானவர் ஒத்தாசையோடு சற்று தியானிப்போம். அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகளில் சிலர் உபத்திரவத்திலோ பாடுகளிலோ இருக்கிற போது கர்த்தர் அதை குறித்து கொஞ்சமும் கவலையற்று தன்னை பாராமல் இருப்பதை போன்ற உணர்வு அவர்களை நிரப்பலாம். அல்லது பாடுகளில் தனக்கு உயிர் போய் கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தரோ இதில் மிகவும் மெதுவாக செயல்படுகிறாரே என்று சிலர் புலம்புவதும் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தாவே, எனக்கு சீக்கிரமாய் உதவி செய்யும் என்று கதறுகிற நிலை உண்டாகிறது. உண்மையில் கர்த்தர் நம்முடைய பாடுகளில் நமக்கு உதவி செய்வதில் பாராதவரை போல இருந்து விடுவாரா? அல்லது பார்த்தும் எவ்வித அவசரமும் காட்டாமல் மெதுவாக செயல்படுவாரா என்று கேட்டால், அன்பின் ஊற்றாகிய தேவனிடத்தில் உமக்கு கொஞ்சமும் அன்பில்லையோ என்று கேட்பது எவ்வளவு அபத்தமானதாக இருக்குமோ அதை போலத்தான் சிலருக்கு தோன்றிய முந்தைய கேள்விகளும். சரி, இதை குறித்து இன்னும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு கர்த்தரை குறித்த சில உண்மைகளை முதலாவது நாம் அறிய வேண்டும். அது என்னவென்றால், யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுகிறார். கர்த்தர் மகா வல்லவர் என்கிறோம். ஏனென்றால் அவர் எதை செய்தாலும் அதில் அவர் தோல்வியே பார்த்ததில்லை. அவர் செய்கைகளில் தடை என்பதே இல்லை. ஏன் அவர் செய்கைகளில் தடை என்பதே இல்லை என்றால், அவர் செய்கைகளில் சற்றும் நீதி தவறாதவர். அவருடைய செய்கைகளில் குற்றம் சாட்டப்படாத மகா நீதி இருக்கும். அவருடைய மகா நீதி நிமித்தமே அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். இதையே ஏசாயா 5:16 பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறதை கவனியுங்கள். ஆம், நம்முடைய உபத்திரவத்திலும் பாடுகளிலும் நம்மேல் கொண்ட அன்பினால் அவருடைய இருதயம் தவித்தாலும் அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கான தேவ நீதி நம்மில் வெளிப்படவே கர்த்தர் காத்திருக்கிறார். இதையே ஏசாயா 5:7 அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்று வேதம் கூறுகிறது. ஆம், அந்த பாடுகளின் சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் நாம் முறுமுறுக்காமல் நம் இருதயத்தை கர்த்தரிடத்தில் தாழ்த்தி விசுவாசத்தோட அவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அதை நமக்கான நீதியாக கருதி நிச்சயமாக சீக்கிரத்தில் உதவி செய்து நம்மை தப்புவிப்பாரே. ஆமேன். அல்லேலூயா.